மோடி சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு 15 லட்ச ரூபா கிடைச்சா இப்போ எப்படி இருக்கும்? எங்கள் அப்பாவை தாண்டி எதையும் யோசிக்க முடியலடா. முதல்ல 5 லட்சத்தை எடுத்து எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டுவேன். இந்த பாட்டு மூஞ்சில் மட்டும் 5 லட்சத்தை வீசி எறிஞ்சிட்டா எப்படியாவது பிசி போஸ்டிங் வாங்கிட்டா. ஏய் எங்கே போகிறா? இங்கே அப்படிதான். என்ன கலைநயமாக எடிட் பண்ணியிருக்கான்ல. அதெல்லாம் எங்கள் மாமா முன்னு பார்த்தா என்ன நினைக்குமோ? அது இந்நேரம் யாரும் நினச்சிட்ருக்கோ. ஏய் தேவா, டூ யுவர் ஒர்க். கடன் கொடுத்த கபோதிக்கு காசை கெடாசிட்டு என் ஆபாச போட்டவ அடையாளமே இல்லாமல் அழிச்சிருவேண்டா. சே, என்ன சொசைட்டி ப்ரோ இதெல்லாம் ஃபுல்லாக புலம்பல்ஸ். எனக்கு மட்டும் 15 லட்சம் கிடைச்சா பாதியை தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் பேக் மை பேக் அண்ட் கோ வேரெவர் ஐ வாண்ட். ஐயோ, what the shit செத்து போயிட்டியா bro? I have lot of works to do. நாளைக்கு ஈவினிங்குள்ளே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் ப்ரோ. அந்த டிஎல் வேற நசம்பான். தேவா, என்ன சொசைட்டி இது? ஃபுல் ஆஃப் புலம்பல்ஸ் தான். இப்போ மட்டும் எனக்கு 15 லட்சம் கிடைச்சா வச்சுக்க. I just pack my bags and I go wherever I want. புலம்பல் சொசைட்டி. அம்மா கால் பண்ணுங்க. தம்பி, ஆமா, அப்பாவை ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு மாத்திட்டாங்கப்பா. பணம் கட்டினதும் மேற்கொண்டு வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்கப்பா. கட்டிடலாமா? நான் நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணுறேன். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பா. சரி, அல்லாத பார்த்துக்கலாம். சரிப்பா. டேய், அம்மா என்னடா சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் பணம் கட்ட சொல்கிறாங்கடா. எவ்வளோவா? நீ கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை விட கம்மி தான். ஐயோ, இந்த லேப்டாப் தான் நம்ம பிரச்சனை இருந்ததே. இதை விற்றா அடுத்த மாதம் இஎம்ஐ பிரச்சனையே சரி பண்ண முடியாது. பிரச்சனைலாம் பிற்போக்குவாதின்னு எங்கள் தாத்தா ராஜாமணியே சொல்லியிருக்காரா. அப்போ உன் தாத்தா ராஜாமணி கொடுத்த சூடாமணி வைக்க முடியுமா? ஏய், சூடாமணியை பற்றி மட்டும் பேசாரா? மணியோட சூடாமணி மார்க்கெட்டில் 50 லட்சம் போகும். கைவசம் ஒரு பார்ட்டி இருக்குது, கூட்டி கொண்டு வரட்டுமா? ஒரு தடவை சூடாமணியெல்லாம் தர முடியாரா? மணி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. படைச்சவனே இறங்கி வந்தாலும் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது மணி. ஆனால் சூடாமணியை மட்டும் வித்துட்டோம்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். இவன் போலீஸ் ஆயிடுவான். எங்க அப்பாவோட ஆப்ரேஷனை முடிச்சான். இவனை விட உன் லோன் அமௌண்ட்டை மொத்தமாக அடைச்சிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அத்தை பண்ண கட்டிக்கலாம். என்ன சொல்ற? எது கட்டிக்கலாமா? ப்ரோ, மணிக்கு ஒரு கட்டிங் ஊற்றுங்க ப்ரோ. கட்டிங்க, ஊத்து. அதெல்லாம் அடி. இப்போ சொல்லு மணி, இவன் போலீஸ் ஆகணும், அப்பா ஆப்ரேஷன். சரி விடு. என் மாமன் பொண்ணை கட்டிக்கிறோம். அவ்வளோதான் மணி, அவ்வளோதான். மணிக்கு இன்னொரு கட்டிங் ஊற்றுங்க ப்ரோ. போடுறா ஜாக்பாட் ஜானிகிராமனுக்கு ஃபோனை. ஹலோ சொல்லுங்கடா, என்ன குடிச்சிட்டு இருக்கா? இல்லை, துணி துவச்சிக்கிட்டு இருக்கான். சொல்கிறத கேள்றா ஜானகி. ஏ மணி, அங்கே வந்தேன்னு வச்சுக்கோ. வரணும், ஜாக்பாட் வரணும், 50 லட்சத்தோடு வரணும்.
நான் உனக்கு சூடாமணியை தரணும், என் பிரச்சனையெல்லாம் தீரணும். ஏய், திறந்து கதவுக்கு யாரா காலி மேலே அவங்க உள்ள வாங்கடா. டேய் எருமை மாடுங்களா, ஏன்டா படுத்துட்டு இருக்க? எழுந்திரு எழுந்திரு லட்சாதிபதி எழுந்திரு. காலங்கத்தாலேயே வந்திருக்க, உனக்கு என்னடா வேணும்? எனக்கு என்னதான் வேணுமா? நேத்து நைட்டு சூடாமணி பார்ட்டி மறந்துட்டீங்களா? சூடாமணி பார்ட்டியெல்லாம் கிடையாது, எங்கள் தாத்தா கொடுத்த சொத்து. பொட்டா பொட்டா அதுக்கான பார்ட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, எங்க அவரு? யாரா? ஒச்சுச்சு சார், வாங்க வாங்க. யார் இந்த மொட்டை? உங்களுக்காக தான்டா கூட்டிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஜானகி எடுத்துக்கோ. டேய், நீ தானே கால் பண்ண? நான் அது எதுவுமே பண்ணலடா. இப்போ அதோட முக்கியம், வீட்டை தேடி லட்சுமி வந்திருக்கு. லக்ஷ்மி எங்கடா வந்திருக்கான்? ஜானகிலாம் வந்திருக்கான். ஆமா, ஜானகி தான் வந்திருக்கு. சூடாமணி எங்க? சூடாமணி ராஜாமணி இல்லை, ராஜாமணி போட்டோ கிட்டாரு. ராஜாமணியா சூடாமணியா? ஐயோ, ராஜாமணி இவர் தாத்தா. அப்ப சூடாமணி? கிட்ட வார்த்தை பேச வைக்கிறீங்க ஜெக்பாட். ஏ மணி, போய் சூடாமணி எடுத்துட்டு வாடா. அதே எப்படா தரேன்னு சொன்னேன், அதெல்லாம் தர முடியாது. மணி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. படைச்சவனே இறங்கி வந்தாலும் நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியாது மணி. ஆனால் சூடாமணியை மட்டும் விட்டுட்டோம்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இவன் போலீஸ் ஆயிடுவான், எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷன் முடிச்சிடலாம். இவனை விடு, உன் லோனை மட்டும் மொத்தமாக அடைச்சிட்டு நீ உன் ஆசைப்பட்ட மாதிரி உன் அத்தை படம் கட்டிக்கலாம் மணி. என்ன சொல்கிற? ஏய், அதெல்லாம் தொட்ட பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. வேற ஏதாவது தான் சொல்லுங்க, பண்ணுவோம். பிரச்சனை இல்லாதவனா பிற்போக்குவாதின்னு உன் தாத்தா ராஜாமணி சொன்னாரே, அதை மறந்துட்டியா மணி? பிரச்சனை இல்லாதவங்களாம் போக்குவாதி. சூடாமணி, ராஜாமணி. சாரி தாத்தா. சார், பேக்கில் 50 லட்சமும் இருக்கா? ஹாட் கேஷா? என்ன சார் நிற்கிறீங்க? ஏய், பாய் எடுத்து போடுறான் சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார், இதுதான் சார் அந்த சூடாமணி சிலை. நல்லா பாருங்க சார், சாதாரண சிலை இல்லை சார், அது ரொம்ப பவர்ஃபுல்லான சிலை. ஆமாம் சார், அந்த காலத்தில் பல லட்சம் போகுமா? என்ன மணி? ஆமாம், அந்த காலத்துல பல்லச்சன்னா இப்போ 2-3 ஜீரோ எக்ஸ்ட்ராவில் போவோம். 50,000 ரூபா. எது 50,000மா? சார், நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார். பழமை வாய்ந்த சிலை சார், ஆன்டிக் பீஸ் சார். ஆமாம் சார், ரொம்ப பழசு சார். இதை பார்த்து செய்யுங்க சார். 55,000 அவ்வளோதான். சார் 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 கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல சார்? ஒரு கல்லில் தானே பார்த்தீங்க, இன்னொரு கல்லையும் தான் பாருங்களேன், எதான் தேத்தான்ட்டு. 60,000 ரூபா ஒரே பேமெண்ட். இதுக்கு மேலே ஒத்த பைசா ஏற்ற முடியாது. முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். இது வேலைக்கு ஆகாது சார். ஒரு நிமிஷம். டேய் வா. டேய், டேய் என்னடா 60,000 தான் தரங்குறான். ஏய், எனக்கு 15, இவனுக்கு 15, உனக்கு 15, உனக்கு 15. மயிறு, 15,000த்தில் மொத்த பிரச்சனை தீர்த்துருவியா நீ?
50 லட்சத்தை கண்ணில் பார்த்துட்டு எப்படா விட முடியும்? ஏய் இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படக்கூடாதுடா. நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படல தேவா. ஆனால் கிடைச்ச இந்த வாய்ப்பை பறக்க விடுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பேசாமல் அவனை போட்டு தள்ளிடுவோமா? லூசு மாதிரி பேசாதடா. ஏய் வாங்கடா, எனக்கு அந்த 50 லட்சம் வேணும். ஒரு கேம் ஆடலாமா? மொத்தம் 264 பாயிண்ட்ஸ். 2க்கு 10 அதோட பாயிண்ட்ஸ். ஜாக்கு, கிங்கு, கியூனு, ஏஸு 10 பாயிண்ட். கண்டிப்பாக ஒரு ஒரிஜினல் ரம்மி இருக்கணும், செகண்ட் ரம்மியும் இருக்கணும், தேர்ட் ரம்மியும் இருக்கணும், அப்புறம் 4th கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் 4 பேரும் இந்த 60,000 வச்சு தான் ஆடணும். இரு, நீங்கள் 4 பேர், இவர் ஒரு ஆள், அது எப்படி நியாயமாகும்? நகுல், நீங்கள் ஆரம்பிங்க. துரை, கருப்பு ராஜாவும் சிவப்பு ராணியும் சேரும். சேராது. சேராதா? இதில் கூட சேர விட மாட்டீங்களாடா? அப்போ எனக்கு இந்த கார்டு தேவையில்லை. என்ன பார்க்குறான்? ஏய் ஏய் ஏய், இந்த கார்டு சேராதுன்னு சொன்னா? உனக்கு தான் சேராது, எனக்கு சேரும். டிக். கேட். சார், நான் இல்லை சார், துரை தான் சார். ஓய், இப்படி ஏமாற்றி தான் கேட் அடிச்சிங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை ஜானகி. இதெல்லாம் செல்லாது. விடு ஜானகி. அதான் அவரே சொல்லிட்டார்ல, ஆடுங்க. இந்த கேட்டை கொஞ்சம் மூடுறீங்களா? நாத்தை தாங்க முடியல. ஹலோ ஹலோ. ஏய், நான் ரவி பேசுறேன்டா. யாரு? என்ன உன் ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு? என்னது ஃபோட்டோவா? ஹலோ சார், அதான் நான் காசு தரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டீங்க? அதே பையா என்ன வளரிக்கிறதுக்கு ஃபோட்டோ ஏய், இன்னும் விடலை. உங்களுக்கு யாருக்கான ஃபோட்டோ வந்திருக்காடா? வந்துருச்சு. வந்துருச்சா?
அடித்தாலும் சேர மாட்டேங்குது. ஒரே நம்பரெல்லாம் இருக்குது. ஏய் எவ்வளோ நேரமாக இந்த கார்டு வச்சுட்டு இருக்கேன்? அது ரொம்ப நேரமாக இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. உதவி நீ ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன்டா. ஆ பேசுண்ணா ஆ டிக்கா அப்போ டிக் அடிச்சவா? ஆ இது இது ஒரு ரவுண்ட் இல்லைல்ல, வேற யாராச்சும் டிக் அடிச்சுன்னா வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. ரெண்டு முடிஞ்சு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. முட்டை ஏய் நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே. என்னடா சிரிக்கிற? என்னடா ஏய் பாட்டு கிடைச்சி விடு. கவுக்கண்டா காடா சிக்குடா. எப்படி மொட்டை கவுரு கவுரு. பாயிண்ட் நோட் பண்ண. ஏய் அதுரா நானே கத்தியா மணியே? ஏ தேவா உன் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு, கிளம்ப கிளம்ப. சரி விடுவா, பார்த்துக்கலாம். சரி விடு. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் நீங்கள் தாண்டா ஜெயிக்க போகிறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் தான். இவர் தோக்க போகிறாரு. காசு மட்டும் இருந்தால் பத்தாது சார், லக்கும் வேணும். இன்றைக்கி நம்ம பசங்க கிட்ட தான் லக்கு. நமக்கு லக்கடிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே புதுசாக இருக்குல்ல. இந்த கேம் முடியட்டும், மொட்டை மண்டியில் தபாலை வச்சிட்றேன். ஏய் அமைதியாடுறா. ஏய் இது அமைதியாக இருக்கிற நேரம்டா, அலப்பறைய காட்டுற நேரம். பாடுறா, இந்த சூடாமணி சிலை நம்ம எவ்வளோ தான் கூட்டத்தை நிற்க வச்சிருக்குல்ல. மொட்டை 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 ஏய் முட்டை 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 மண்டையா. டேய் அவனை ரொம்ப ஆடவனான்னு சொல்கிறா. கற்பனையில் ஏதேதோ வருது. டேய் ஜோக்கரை ஏன்டா போட்ட? ஜோக்கர் 9. சாரிடா, ஜோக்கர் 9 எனக்கு ஏன்டா? வேணும்னு பண்ணலடா. டூ ஸ்பீட். ஜானகி இது ஓட்டா. இது போட மாட்டேன். ஏய் காடை போடுறா. இப்படி ஃபோர் ஹார்ட். ஜே கிளவர். இப்படி நான் எடுக்கிற காரில் உனக்கு தெரியும்? என்ன ஃப்ராடு வேலை பார்க்குறியா? அப்போ லஞ்சம் கொடுத்து போலீஸ் ஆகணும்னு நினச்சி அதுக்கு பேர் என்ன? என்ன ஜானகி, என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியுங்க. ஏய் உர்ரா ஆடு.
நகுலு நீ அவுட்டு தான். ஏய் நகுல், ஏய் செவன் டைமண்ட். சார் அது மட்டும் பண்ணாதீங்க சார். ஜானகி, அவரை பேசாமல் இருக்க சொல்லு. ஏமணி, இந்த காசு கிடைச்சதான் உனக்கு கல்யாணம் நடக்கும்ல? சார் டிக். மணி நீயும் எலிமினேட். ஆமாம். தம்பி, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாருப்பா. கொடுங்கம்மா. அப்பா பேசுறேன்ப்பா. அப்பா, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் நீ கட்ட வேணாம்ப்பா. என்னை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போப்பா, அது போதும். படைச்சவனே இறங்கி வந்தாலும் நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த பாடு மூஞ்சில் மட்டும் 5 லட்சத்தை வீசி எறிஞ்சிட்டா எப்படியாவது பிசி போஸ்டிங் வாங்கிட்டா. உன் லோனை மட்டும் மொத்தமாக அடைச்சிட்டு நீ உன் ஆசைப்பட்ட மாதிரி உன் அத்தை படம் கிடைக்கலாம் மணி. நாளைக்கு ஈவினிங்குள்ளே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணு ப்ரோ. அந்த டிஎல் வேற நசம்பா. டீ என்னடா முடிச்சிட்டு இருக்க, ஆடுறான். நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படல தேவா, ஆனால் கிடைச்ச இந்த வாய்ப்பை பறக்க விடுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. கடைசியா ஒரு கேம், 1-on-1. 50 லட்சம் வச்சா 5 கோடி. ஆடலாமா? 5 கோடியா? டேய் இந்த மாதிரி சான்ஸ் இருந்தும் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேன். ஏய் சொல்லு சொல்லு. வேணாம் ஜானகி, எனக்கு அந்த 50 லட்சமே போதும். அவர் அதை மட்டும் கொடுக்க சொல்லு. ஏய் இன்னைக்கு லக்கு நம்ம பக்கம் இருக்குடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த 5 கோடி இருந்தால் நம்ம லைஃப் மொத்தமும் செட்டில் ஆகிடும். எனக்கு என்னமோ தேவா சொல்கிறதான் சரின்னு தோணுது. நம்ம எதுக்காக விளையாட ஆரம்பிச்சோன்னே மறந்துட்டீங்களே. நம்மளோட தேவை தான் கிடச்சிருச்சுல. இதுக்கப்புறம் ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப தப்பாக படுது. ஆளையே காணும்டா. யோ ஜானகி, என்னையா அது? எனக்கு ஒன்றும் புரியலடா. யோ என்னையா சொல்ற? எവിടെ എൻ്റെ ഗുരുവായൂരപ്പ ഇയാളത് சொல்லுங்கம்மா. தம்பி, என்ஜிஓலேருந்து அப்பாவுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டாங்களாம்ப்பா. இப்போ அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. வந்தவன் யாரா இருக்கும்? ஒருவேளை கடவுளா இருக்குமோ? ஆமாம்ல, நம்ம எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய போலீஸ்காரனை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க.
ப்ரோ என் லேப்டாப் சார்ஜ் போட்டு தான் ஆன் ஆயிடுச்சு ப்ரோ. ஹலோ அதே பையா எப்போ பணம் கதே பணம் கொடுக்கலே ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிடுவேன். முடிஞ்சா ரிலீஸ் பண்ணுறா பார்ப்போம். ஏன் நானே எடிட் பண்ணி தரேன்டா. முடிஞ்ச சன் டிவியில் கூட ரிலீஸ் பண்ணுறா. ஆமாம், இந்த ஜானகி என்னன்னா ப்ரோ மொட்டை மறைஞ்சதும் உறைஞ்சவன் தான், இன்னும் எந்திரிக்கல. நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுல. கனவு மாதிரி இருக்கு.